அக்கா, ஏசப்பா உங்க வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய அற்புதத்த சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் ஃப்ளாரன்ஸ். 2012ல எனக்கு பயங்கர வயித்து வலி. வலி தாங்கவே முடியல. சரி நம்ம டாக்டர்ட்ட போய் ஒரு தடவையாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டாக்டர்ட்ட போய் பார்த்தேன். டாக்டர்ட்ட போய் பார்த்துட்டு, "நீ ரொம்ப நாளா இந்த வலியில இருக்கேன்னு சொல்றீங்க. பேசாம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ளாரன்ஸ். சரி ஓகே ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப தான் டாக்டர் சொல்றாங்க, "உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லும்போதே எனக்கு கல்யாணமே ஆகல. ஓகே. அப்போ உங்களுக்கு கல்யாணமும் ஆகல. எதிர்காலத்து குறித்த பயம் இருந்திருக்கும். அதுவும் இல்லாம டாக்டர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபைப்ராய்டு இருந்தா குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே குழந்தை வளர்ந்தாலும் ஃபைப்ராய்டும் சேர்ந்து வளரும் இல்லையா? குழந்தைய அது பாதிக்கும். இதெல்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க தானே? நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் ஃப்ளாரன்ஸ். எல்லாமே டாக்டர் சொன்னாங்க. ஒரு திருமணம் ஆகல. அப்போ நான் அந்த சூழ்நிலையில எப்படி இருந்திருப்பேன் அப்படின்றத என்னால இப்ப யோசித்து பார்த்தா கூட நிஜமாவே என்னால அதுலேருந்து தாண்டி வரவே முடியல. ஆனா வந்து கர்த்தர் கிருபையில 2 வருஷம் கழிச்சு எனக்கு திருமணம் ஆச்சு. என் கணவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஒரு விஷயத்துல என்னன்னா விசுவாசத்தோட எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். கரெக்டா எனக்கு திருமணமான அதே ஆண்டு தான் வந்து கர்த்தர் கிருபையில நான் கன்சீவ் ஆயிட்டேன். அப்போ உங்க ஃபைப்ராய்டு கட்டி மறைஞ்சு போயிடுச்சாக்கா? இப்ப வரைக்கும் அந்த ஃபைப்ராய்டோட தான் இருக்கேன். அப்புறம் எப்படிக்கா குழந்தை பிறந்தது? அதுதான் கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய அற்புதம். நீ சொன்ன மாதிரி என் குழந்தைகளோட தான் அந்த ஃபைப்ராய்டும் வளரும், திருப்பி நார்மல் ஆகும். இது மாதிரி தான் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போறாரு. எத்தனை பிள்ளைங்கக்கா? எனக்கு இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான 3 பிள்ளைங்க.